இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே உள்ள சந்துக்கடை தொழில் அதிபர் சுதாகர் தனது சொந்த பந்தங்களுடன் சேர்ந்து 25 குடும்பங்களை வைத்து ஒரு பெரிய சந்துக்கடை சாம்ராஜ்யத்தை நடத்தி வந்தார். தற்போது ஆட்சி மாற்றம் காரணமாக பல இடங்களில் சந்துக்கடைகள் மூடப்பட்டன. இதனால் சந்துக்கடை மார்க்கெட்டிங் தொழிலை நிறுத்திய சுதாகர் தான் வசிக்கும் பகுதியில் மட்டும் தனது மகன் 28 வயதான ராஜ்குமாரை வைத்து சந்துக்கடை நடத்தி வந்தார். இந்த நிலையில் 4ஆம் தேதி மதியம் ராஜ்குமார் சந்துக்கடை வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது காவல்துறையினர் அவரை பிடிக்க வந்தனர். அப்போது தப்பியோடிய ராஜ்குமார் அருகில் இருந்த வீட்டுக்குள் புகுந்து கொண்டார். காவல்துறையினர் ராஜ்குமாரை பிடிக்க முடியாததால் அங்கிருந்த 36 மது பாட்டில்களை மட்டும் கைப்பற்றி சென்றனர். வீட்டுக்குள் புகுந்த ராஜ்குமார் அந்த வீட்டில் 11 வயது சிறுமி குளித்துக் கொண்டிருந்ததை தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்தார். இதை பார்த்த சிறுமி அலறிய சத்தம் கேட்டு சிறுமியின் உறவினர்களும் பெற்றோர்களும் திரண்டு வந்து ராஜ்குமாரை பிடித்து தர்மடி கொடுத்து அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரிடம் வழக்கு போட வேண்டாம் என கூறி அதியமான் கோட்டை காவல் நிலையத்திற்குள் அமர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் தலைமையில் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் வீட்டாரை அழைத்து சமாதான பேச்சு நடத்தி வழக்கு இல்லாமல் சமரசம் செய்து வைத்தனர். இதில் சந்துக்கடை வியாபாரியின் கருப்பு பணம் கைமாறியதாக கூறப்படுகிறது. மேலும் ராஜ்குமார் மீது மது பாட்டில் வழக்கு மட்டும் பதிவு செய்து குற்றவாளிக்கு சாதகமாக செயல்பட்ட இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 11 வயது பள்ளி சிறுமி குளிப்பதை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட முயற்சித்த குற்றவாளி மீது வழக்கு பதிவு செய்யாமலும் சம்பந்தப்பட்ட மகளிர் காவல் நிலையத்திற்கு கூட தெரிவிக்காமலும் காவல் நிலையத்துக்குள்ளேயே கட்ட பஞ்சாயத்து நடத்தி சமரசம் செய்து வைத்த சம்பவம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் காவல்துறை மீதான நம்பிக்கையை பெரிதும் பாதித்துள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இதற்கு துணை போன காவல் துணை கண்காணிப்பாளர் சிவராமன் மற்றும் அதியமான் கோட்டை போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட SP மற்றும் தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.